நாச்சியார் மீடியாவின் ஒருங்கிணைப்பாளர் வேல்தேவர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி இந்த ஒரு 4-5 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இவன் அவனை போட, அவன் இவனை போட, இங்கிட்டு ஒரு போராட்டம் பண்ண, அங்கிட்டு ஒரு போராட்டம் பண்ண, சரியா? இந்த யூடியூப் சேனலில் ஏதாவது ஒன்று பேச, அவன் ஏதாச்சும் பேச, விடிஞ்சு எந்திரிச்சா நமக்கு பிரச்சனையை சந்திக்கிறதே கரெக்டாக இருக்குது ஒரு இரு சமூகங்களுக்குடைய. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் வந்து அமைதியாக இருக்குது. அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது ஆளுகின்ற அரசாங்கம்? ஒருவேளை ஒரு சமூகத்துக்கு மறைமுகம் சப்போர்ட் பண்ணலாம், இல்லை 2 சமூகமும் அடித்து உருளட்டும், நமக்கு எதுக்கு பாம்பு அப்படின்னு வேடிக்கை பார்க்குதா? இல்லை, எந்த ஒரு பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் எது நடந்தாலுமே அதை அடக்கிற அதிகாரம் வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவே இப்போ அமைதியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு 1000 ரூபாவா ஆட்சிக்கு வந்த புதுசில் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபா உண்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா வறுமை கோட்டு கீழே மேலே ஜிஎஸ்டி கட்டுறவங்களுக்கு இல்லை, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ என்ன காரணம்? மார்ச் மாதத்துலேருந்து அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபா உண்டுன்னு கேட்டால் ஒரு 8 மாதத்தில் 2026 வந்து தேர்தல் வந்துருச்சு. அந்த தேர்தலோட எதிர்நோக்கி இந்த செயல்முறை செய்கிறாங்களா? இந்த தொடர்ந்து இந்த தென் மாவட்டங்களிடையே நடக்கும் பிரச்சனை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது குறைஞ்ச பாடில்லை. நன்றி, வணக்கம். அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் MSR நாச்சியார் அக்கா அவர்களுடன் சின்ன கலந்துரையாடல் பதிவு. வணக்கம். தம்பியோட கேள்விக்கு இப்போ பதில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பேசுகிறது எல்லாமே நாடறிந்த உலகம் அறிந்த ஒரு உண்மை தான் பேசிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா தென் மாவட்டங்களில் இன்னைக்கு இரு சமுதாயமும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம எல்லாமே கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு யாருமே முன் வரல. என்னை பொறுத்தவரை நான் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நீங்க ஒரு கேள்வியா கேட்கும்போது நான் என்ன சொல்றேன், இரு சமுதாயத்தின் தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒரு மேடையில் அமர வேண்டும். எப்படி? இரு சமுதாயத்தின் தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒரு மேடையில் அமர வேண்டும். இரு சமுதாயமும் நல்ல நட்புணர்வாக ஒரு வழியில் செல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைத்து இவங்கள் பேச வேண்டும். அதாவது இந்த இடத்துல வந்து இரு சமுதாயமும் நட்புணர்வாக போக வேண்டும் என்று நான் சொன்னது அவர்கள் நாங்கள் தான் பெரிது, இவர்கள் நாம தான் பெரிதுன்னு சொல்வதற்கு அல்ல. இரு சமுதாயம் நட்புணர்வா போக வேண்டும். அதுக்காக அவர்களுடைய வரலாறை அவர்களும், நம்முடைய வரலாறுகளை நம்மளும் விட்டு கொடுக்க போவதில்லை. சரியா? அவர்களுக்கு உண்டானதை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள், நமக்கு உண்டானதை பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இருவருக்கும் நல்ல நட்பு ரீதியா பயணிக்கலாம், நட்பு ரீதியா ஒன்றிணையலாம் என்று முதலில் இன தலைவர்கள் ஓரிடத்தில் ஒன்றிணைந்து அவர்கள் நட்புணர்வாக பேசிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க அவங்க தலைவர்களோட நாங்கள் நல்லா தான் பேசுகிறோம், இந்த தலைவரோட நல்லா தான் பேசுகிறோம். அப்படி நீங்கள் நட்புணர்வாக பேசுறது யாருக்கு தெரியும்? பொதுமக்களுக்கு தெரிய போதா? தெரியவே இல்லை, யாருக்குமே தெரியல, தெரிய போகிறதும் இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா மக்களுக்கும், இருபாலாருக்கும், இரு சமுதாயத்திற்கும் இடையே தெரிய வேண்டும் என்றால் கட்டாயமாக பொது மேடையில் இரு சமுதாய தலைவர்களும் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து அதற்கு உண்டான விஷயங்களை நாம் பேசிக்கொள்ள வேண்டும். அதற்காக நமது வரலாறை நாம் விட்டுக் கொடுக்க போவதில்லை, அவர்களுடைய வரலாறை அவர்களும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. நீ தான் நான் என்றுதான் இருப்போமே தவிர ஒருவனுக்கு ஒருவன் வெட்டி கொண்டு சாக வேண்டும் என்று அர்த்தமில்லை. அவ்விதமாக செய்யக்கூடாது, அவ்விதமாக நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு இடத்தில் அமர்ந்து நாம் பேச வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். தம்பி கேட்டது போல இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது என்று கேட்கிறீங்க. ஆளுகின்ற அரசாங்கத்தை பற்றி எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏனென்றால் இன்னைக்கு ஆர்ப்பாட்ட மரவர் சங்கம் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்தாங்க. எதுக்கு எடுத்தாங்க? அது இப்ப வரைக்கும் நடந்துச்சா? நடக்கல. ஐயா முத்தையா தேவர நாவா அவர்களை எதுக்கு கைது பண்ணாங்க? அவரை கைது
செய்த காவல்துறை அதிகாரிகள், ஆப்பநாடு மறவர் சங்கம் எதற்காக போராட்டத்தை கையில் எடுத்தது? அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை? அப்போ இந்த இரு சமுதாயத்திற்கு இடையில் பின்பாக அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய செம்பு நக்கிகள் இருக்கின்றார்கள் என்பதே என்னுடைய கருத்துகள். அரசியல் ஆதாயம் இவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகவும், இவர்கள் வாழ்க்கையில் மேலே போக வேண்டும் என்பதற்காகவும், இவர்கள் அரசியலில் ஒரு அடையாளத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் இன்றைக்கு பொதுமக்கள், அப்பாவி இளைஞர்கள் ஒருவனுக்கு ஒருவன் வெட்டி கொண்டு செத்து கொண்டிருக்கின்றான். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இவர்கள் நினைத்தால் கட்டாயமாக வைக்கலாம். அதை ஏன் இன்னும் செய்யவில்லை? எதற்காக இன்னும் செய்யவில்லை? சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்விதமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் நன்றாக நமக்கு புரியும். நாம தான் இன்னைக்கு 200 ரூபாய் கொடுத்தா கூட ஓட்டு போடுறோமே. எப்படி 200 ரூபாய் கொடுத்தா கூட ஓட்டு போடுவோம், 500 ரூபாய் கொடுத்தாலும் ஓட்டு போடுவோம், 200 100 ரூபாய் கொடுத்தாலும் ஓட்டு போடுவோம். இன்றைக்கும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம். ஒரு 2000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தா கூட அந்த 2000 எத்தனை 5 வருடங்களுக்கு உங்களால் சாப்பிட முடியுமா? ஒரு ஆட்சி அமைந்தது என்றால் 5 வருடத்திற்கு பின்பாக தான் அது பின்பு எலெக்ஷன் வரும். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே இந்த 2000 பெற்றுக்கொண்டு கண்மூடித்தனமாக வாக்குகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றோமே, அதை சற்றே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாமரை மக்கள், பட்டி தொட்டிகளில் இருக்கின்ற மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2000 ரூபாய் 5 வருடங்களுக்கு நமக்கு வாழ்வாதாரமாகுமா என்பதை புரிந்தார்களே ஆனால் கண்டிப்பாக வாக்குக்கு பணம் பெற்றுக்கொண்டு இவர்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள். இதுதான் முற்றிலும் உண்மை. முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தரப்பினருடைய வாக்குகள் மட்டுமே இருந்தால் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு முக்குளத்தோர் சமுதாயம் இல்லாமல் எவனுமே ஆட்சியில் அமர முடியாதுங்கிறதா உண்மை. அது நாடறிந்த உண்மை, உலகம் அறிந்த உண்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கு இந்த விஷயங்கள்ல ஒருவர் மேல் ஒரு நடவடிக்கையை எடுத்தோம் என்றால் சரியா தேர்தலில் புறக்கணிக்கப்பட்டுருவோம். அப்போ இந்த தேர்தலில் மீண்டுமாய் நம்ம இடத்தை பிடிக்க வேண்டும்னா என்ன பண்ணோம்? நீயும் வேணும், உனக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு கூன் குருடாய் செவிடாய் தான் என்னுடைய ஆட்சி இருக்கும். எந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் சரி, போராட்டம் என்ன நடந்தாலும் சரி, இன்னும் அங்கங்கே மூளைக்கு எல்லாமே வரட்டும். அதை கூட நாங்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் இப்படிதான் இருப்போம். அப்படிதான் இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கே தவிர துரிதமாக நடவடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் கையில் எடுக்கவில்லை. ஏன் எப்படி சொல்கிறேன் என்றால் ஆப்பநாட்டு மறவர் மாநாடு நமக்கு அதை உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. சரியா, அதை உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு அரசின் கைக்கூலிகளான, அரசின் செம்பு நக்கிகளான சிலர்களால் தான் நமது இனம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டு வருகிறதே தவிர இவ்விதமாக விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மளுடைய மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக சிந்தித்து செயல்படுவார்கள், சிந்தித்து வாக்களிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நன்றி தம்பி, வணக்கம். ரொம்ப நன்றிக்கா. நாச்சியார் மீடியாவின் ஒருங்கிணைப்பாளர் வேல்தேவர். மீண்டும் ஒரு சந்திப்பில் இணைவோம். நன்றி, வணக்கம்.